அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஏமனின் முக்கிய விமான நிலையம் முழுவதும் தகர்ப்பு. இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதல். ஏமனின் தலைநகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தை வான்வெளி தாக்குதல்கள் மூலம் தகர்த்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதி படையினர் கடந்த மே 4ஆம் தேதியன்று இஸ்ரேலின் பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தில் இஸ்ரேல் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்துக் கொண்டு இந்த ஏவுகணை வீழ்ந்து வெடித்தது. இது இஸ்ரேல் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இதற்கு பதிலடியாக ஏமனுக்குள் பல்வேறுபட்ட சிவிலியன் கட்டமைப்புகள் மற்றும் பொதுமக்களுடைய இலக்குகள், தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் கொடூரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஏமனின் பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப் போவதாகவும் அப்பகுதி வாசிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் இஸ்ரேல் இராணுவம் அவசர எச்சரிக்கை விடுத்தது. இந்த எச்சரிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே சனாவின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்தது. இந்த தாக்குதலில் ஏமனின் முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் முழுவதுமாக தகர்க்கப்பட்டு சேவைகள் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களினால் விமான நிலையம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை கவுதி படைகளின் செய்தி நிறுவனமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து வெளியான வீடியோ பதிவுகளில் சனா நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அப்பகுதி தீப்புலம்பாக காணப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி படைகள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏமனுக்குள் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் விமான நிலையம் கவுதிகளின் துறைமுகங்கள் அளிக்கப்பட்டமைக்கு கவுதிகள் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சக்கட்ட போர் பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் இந்திய விமானப்படை இன்று முதல் 2 நாட்கள் பாரிய அளவிலான போர் பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாக விமானப்படை வீரர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்திய விமானப்படை இன்று முதல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாலைவன பகுதி மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் போர் பயிற்சியை மேற்கொள்ள உள்ளார்கள். இன்றைய தினம் ரஃபேல், மிராஜ் 2000 மற்றும் சுகோய் 30 விமானங்கள் உட்பட அனைத்து முன்னணி போர் விமானங்களும் பங்கேற்க உள்ளது. வழக்கமான தயார் நிலை பயிற்சிகளின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்றும், இந்த பயிற்சியில் ராஜஸ்தானில் உள்ள சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறப்படுகின்றது. இந்த பயிற்சி இன்றைய தினம் இரவு 9:30 மணிக்கு தொடங்கி மே 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை தொடரும் எனவும், போருக்கான தயார் நிலையில் ஒரு பகுதியாக வான்வெளி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன், இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டால் விமானப்படையை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டுள்ள சூழ்நிலையில் இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த கிளர்ச்சி அமைப்பை பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இந்த அமைப்பு பாகிஸ்தான் போலீசார் இராணுவம் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதேவேளை இந்த கிளர்ச்சி அமைப்பை குறிவைத்து பாதுகாப்பு படையினரும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் பலுசிஸ்தான் மாகாணம் குச்சி மாவட்டம் மச் பகுதியில் இராணுவ வாகனம் நேற்று சென்று கொண்டிருந்தது. இந்த வாகனத்தை குறிவைத்து பலுசிஸ்தான் கிளர்ச்சி அமைப்பு கண்ணிவெடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்த வீரர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்துள்ளது. பேங்காக்கிலிருந்து ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு பயணித்த ஏரோஃப்ளட் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானம் நேற்றைய தினம் இந்திய வான்வெளி வழியாக மாஸ்கோ சென்று கொண்டிருந்த போது நடுவானில் அந்த விமானத்தினுள்ளே திடீரென்று தீப்பற்றியது. இதனை அறிந்த விமானி உடனடியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய கட்டுப்பாட்டறைக்கு தகவல் கொடுத்ததுடன் விமானத்தை அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த 425 பயணிகளும் விமான பணியாளர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். விமானம் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது.
ரஷ்யா மீது உக்ரைன் சரமாரியான ட்ரோன் தாக்குதல். தலைநகரில் விமான சேவைகளை நிறுத்திய ரஷ்யா. ரஷ்யா மீதான உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களினால் அந்நாட்டின் தலைநகரில் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களின் மீது உக்ரைன் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அந்நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள 4 விமான நிலையங்களிலும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 2வது நாள் இரவாக நேற்று மே 5 ரஷ்யாவின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளின் எல்லையில் உள்ள பகுதிகள் மற்றும் ரஷ்யாவின் மத்திய பகுதிகளிலும் உள்ள விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் ரஷ்யாவின் குருக்ஸ் மாகாணத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஓரனஸ் மாகாணத்தில் சில பகுதிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை. முன்னதாக 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா உள்ளிட்ட நேச நாடுகள் நாஜி ஜெர்மனியை வெற்றி கொண்ட நாள் வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டிகோ நகரின் டோரிபின்ஸ் கடற்கரையில் இருந்து 15 மைல் தொலைவில் படகு விபத்துக்குள்ளானதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதையடுத்து விரைந்து சென்ற கடலோர காவல்படையினர் நடுக்கடலில் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதை கண்டுபிடித்தனர். அந்த படகு கடலில் கவிழ்ந்ததில் அதிலிருந்து 20க்கும் மேற்பட்டோர் கடலில் வீழ்ந்தார்கள். இதில் 4 பேரை கடலோர காவல்படை உயிருடன் மீட்டது. ஆனாலும் இந்த சம்பவத்தில் கடலில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 9 பேர் மாயமாகியுள்ளார்கள். மாயமான 9 பேரையும் தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது. சிறிய ரக மீன்பிடி படகில் போதைப்பொருள் கடத்தி வந்தனரா, வேறு நாட்டிலிருந்து அகதிகளை ஏற்றி வந்தார்களா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கவுதிகளை இலக்கு வைத்து ஏமன் முழுவதும் கடுமையான போர் விமான தாக்குதல்களை நடத்தி வந்த அமெரிக்கா திடீரென தாங்கள் ஏமன் மீது நடத்தும் தாக்குதல்களையும் கவுதி படையினர் மீதும் நடத்தும் தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர் அறிவிப்பை விடுத்துள்ளார். ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகள், ஏமனின் சர்வதேச விமான நிலையம் உட்பட பல்வேறுபட்ட ஏமன் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி பல சிவிலியன் உட்கட்டமைப்புகளை சேதமாக்கிய பின்னர் ட்ரம்பின் திடீர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் ஏமன் மீதான தாக்குதல்களில் டிரில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் தொடர்ச்சியாக வீணடிக்கப்படுவதாகவும் அமெரிக்கா இந்த போரில் தேவையற்ற ரீதியில் ஈடுபடுவதாக குடியரசுக் கட்சியை சேர்ந்த பல முக்கிய நபர்கள் ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை கவுதிகளுக்கு எதிராக ட்ரம்ப் நடத்திய போதிலும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எதிராகவும் அமெரிக்க இராணுவ இலக்குகளுக்கு எதிராகவும் கவுதிகள் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வந்தார்கள். இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பர் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் அதிநவீன விமானம் ஒன்றும் கடலில் விழுந்து அழிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கவுதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது 2 தரப்பும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பதாகவும் ஏமன் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தினால் அமெரிக்க இராணுவத்தினுடைய கப்பல்கள் மற்றும் கடற்படை சொத்துக்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என கவுதிகள் தெரிவித்துள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக கவுதிகள் மீதான தாக்குதலை தாம் நிறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதிலும் கவுதிகளின் உடைய கடுமையான தாக்குதல், விமானந்தாங்கி கப்பலுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் காரணமாக ட்ரம்ப் கவுதிகள் மீதான ஏமன் தாக்குதலில் இருந்து பின்வாங்கி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அதேபோல ஏமனுக்குள் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களுக்கு கவுதிகள் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மேலும் பல கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.